அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தனித்திரு, பசித்திரு, விழித்திரு, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ரொம்ப பாப்புலரான ஒரு சொற்றொடர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அதனுடைய உண்மை விளக்கம் அப்படின்னு தெரியுமா அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். தனித்திரு அப்படின்னா இப்போ பீயிங் அலோன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பசித்திருன்னா பசியோடு இருக்கணும், அது கிடையாது. ஸோ தனித்திரு அப்படின்ற போது நம்மளுடைய சுய சிந்தனையில் அடுத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், அதுதான் தனித்திரு. பசித்திரு அப்படின்றது எப்போவுமே அந்த அறிவு பசி, அதாவது கற்க வேண்டும், அதாவது கல்வி நிறைய படிக்கணும் அப்படின்ற அந்த இதுதான் பசித்திரு. விழித்திரு அப்படின்றது ஒரு சமூக சிந்தனையோடு இருக்கிறது. அதாவது சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம குரல் கொடுக்கறது, கை கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி இந்த மூணுடைய விளக்கம் அது. ஸோ சின்ன குழந்தைங்க நம்மள்கிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்ம நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நம்ம சொல்லுவோம். பட் நிறைய டைமில் அவங்கள நம்ம குவைட் பண்ணிடுவோம், சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய சிந்தனை வளங்கள் கொஞ்சம் நிறையா குறைஞ்சி போகுது. அப்போ ஒரு புதுசான ஒரு சிந்தனைகள், ஒரு க்ரியேட்டிவிட்டி அவங்கள்ட்ட இல்லாமல் போகுது. ஸோ அதுக்கு நம்ம தான் முதல் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்றதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு சின்ன விளக்கமாவது கொடுக்கலாம். ஸோ நாளடைவில் அதுக்கப்புறமா அவங்க நிறுத்திடுவாங்க கேட்குறது. ஸோ இந்த மாதிரியே தான் நிறைய சின்ன குழந்தைகள்கிட்ட நேரம் ஒதுக்காமல் பெற்றோர்களும், வீட்டில் இருக்கிறவங்க, ஈவன் ஸ்கூலில் கூட சின்ன குழந்தைகள்கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கு உண்டான கரெக்டான விளக்கம் கொடுக்கும்போதும் அவங்களுடைய சிந்தனைகள் வளரும். ஸோ அவங்க நிறைய யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம சில விஷயங்கள் அவங்க கேட்கும்போது, சில பேர் ரொம்ப ரொம்ப அறிவாலாம் கேட்பாங்க சின்ன குழந்தைங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக ஏற்றுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டு ஆன்சர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இது மாதிரியான நிறையா விஷயங்கள் நிறையா டெவலப் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. குழந்தைகளும் கொஞ்சம் நல்ல மனிதர்களாக உருவெடுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. மனிதர்